அன்னைக்கு ஒரு நாள் நான் ஸ்டொமக்கு அப்புறம் எங்களோட டான்ஸ் டீமான NDS டான்ஸ் டீம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேலூரில் இருக்கக்கூடிய தீர்த்தகிரியில் இருக்க முருகனை பார்க்க கிளம்பிட்டோங்க. அப்படியே ஜாலியாக நாங்கள் எல்லோரும் வைபாக கிளம்பிட்டோம். எங்களோட இந்த ஒரு பயணம் கள்ளக்குறிச்சிலேருந்து ஆரம்பமாச்சுங்க. அங்கேருந்து ஆரம்பமாகி போய்கிட்டே இருந்தோம். எல்லாரும் போகிறப்ப லைட்டாக தூக்கம் ஒரு பக்கம், அந்த முருகரோட வைப் ஒரு பக்கம்னு செம ஜாலியாக போச்சுங்க இந்த ட்ராவலே. நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அடுத்து திருவண்ணாமலை வந்துடுச்சாச்சுங்க. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரிவல ரூட் இருக்கு இல்லைங்களா, ஒரு சுற்று, அதை அப்படியே ஒரு சுற்றிட்டு அப்படியே நாங்கள் வேலூர் கிளம்பிட்டோம். கைஸ் அப்படியே நாங்கள் வேலூரை தாண்டி அந்த ஒரு தீர்த்தகிரிக்கு வந்தாச்சு. ஆனால் என்ன ஒன்று, முன்னாடி இருக்கிற இந்த ஒரு பாதையை பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போனோம். ஆனால் அதுக்குள்ளே போகக்கூடாதுங்க. திரும்ப மெயின் ரோடுக்கு வந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் இந்த இந்தியன் ஆயில் இருக்குல்ல, அதை தாண்டினதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஆச்சு வரும். ஸோ அதில் நம்ம லெஃப்ட் எடுத்து தான் நம்ம உள்ளே போகணும். இதோ வந்தாச்சு பாருங்கள், முன்னாடி அந்த ஒரு ஆர்ச்சி தெரியுது இல்லைங்களா, இதுதான் நமக்கான என்ட்ரன்ஸு. அவ்வளவுதாங்க, அப்படியே ஒரு டர்ன் பண்ணி என்ட்ரன்ஸ்குள்ளே போயாச்சு. இந்த ஒரு என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் போனாக்க நமக்கான அந்த ஒரு டெஸ்டினேஷன் வந்துடும். கைஸ் ஃபைனலி நாங்கள் கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இதாங்க நம்ம மேலே போகிறதுக்கான அந்த ஒரு படிக்கட்டுக்கான ஆரம்பம். இங்கேருந்து நாங்கள் எல்லாரும் ஏற ஆரம்பித்தாச்சுங்க படிக்கட்டில். இப்போ டைம் எப்படியும் ஒரு 2லேருந்து 3க்குள்ளே இருக்குங்க. அந்த ஒரு கிளைமேட்டே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்களேன். நாங்கள் வந்த டைமே கொஞ்சம் கொஞ்சமாக தூர ஆரம்பிச்சிருச்சு. ஹாய், டீமோட சேர்ந்து ஒரு ஹாய் சொல்லியாச்சு. இதோ பார்த்தீங்களா, லைட்டாக தூர ஆரம்பிச்சுன்னு சொன்னேன், கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நாங்கள் எல்லோரும் இங்கே ஒரு இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து மழையும் விட்டுருச்சு. அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த மழை வந்தது நல்லது தாங்க. ஏன்னா இப்போ அதனால் அந்த ஒரு படிக்கட்டு எல்லாமே அந்த ஒரு சூடு குறைஞ்சி கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ இது ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாம் முருகன் அருள் தான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, நாங்கள் மேலே ஏறி வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். மேலே இருந்து பார்க்க இந்த வியூவே செமையாக இருக்கு. மக்களே நானும் ஸ்டொமக்கு இப்போ வேலூரில் இருக்கக்கூடிய தீர்த்தகிரியில் இருக்க முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். கஷ்டப்பட்டு அப்படி இன்னும் படியேறி வந்தாச்சு, கோயிலையும் பார்த்தாச்சு. அடுத்து என்ன, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ கஷ்டப்பட மற முடியாது. அந்த ஒரு இருந்தாலும் ஒரு இனிமையான பயணமாகவும் இருந்துச்சு அந்த படிக்கட்டில் ஏறி வந்தது. என்ன ஒன்று, ஸ்டொமக்கு தான் கொஞ்சம் டயர்டாகிட்டான். அவன் என்ன பண்ணான்னு தானே கேட்குறீங்க, லைட்டாக சாப்பிடல, அதனால் அவன் டயர்ட் ஆகிட்டான். இந்த படத்தில் இந்த தேங்காய் உடைச்சா பொறுக்குவாங்களே, படத்தில் வர மாதிரியே அந்த தேங்காய் உடைச்ச ஆளுக்கு அந்த ஒரு பங்கு போட்டு படபரன்னு சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் என்ன மறந்துட்டாங்கங்க. வீடியோவில் தான் ஆட மாட்டேன், தேங்காய் கூட வேணா திங்க மாட்டேன். இதை நான் சொன்னதுக்கு அப்புறம் தாங்க அவங்க எனக்கு தேங்காவே கொடுத்தாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு லைட்டாக தெம்பை ஏற்றிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் முருகரை பார்த்தாச்சுங்க. NDS டீம் வந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஒரு ரீல் எடுக்காமல் போனால் எப்படி? அதனால் இப்போ ரீசெண்டாக கெளுத்தியோட சாங் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. நான் சுங்கச்சாவடியை திறந்ததுமே பார்க்க வண்டியை எடுத்தேன். சேவல் சத்தம் ஸ்பீக்கரை கிழிக்குது, வெற்றிவேல். அங்கே பாருங்களேன், அந்த ஒரு வியூவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இங்கே வந்த மக்கள் எல்லாருமே முருகர்கிட்ட அவங்களோட வேண்டுதலை சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் டான்ஸ்லாம் பண்ணோம் இல்லைங்களா, அதையுமே பார்த்து ரசிச்சுட்டு ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலாக முருகர்கிட்ட ஒரு ஆசையும் வாங்கியாச்சு. கைஸ், தரிசனம் முடிஞ்சிருச்சு.
முருகரை பார்த்தாச்சு, ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அந்த ஒரு குழந்தை முகம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் முடிச்சுட்டு இப்போ மலையிலேருந்து எல்லோரும் ஒவ்வொருத்தராக கீழே இறங்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்னையிட ரொம்ப ஹாப்பியாக போச்சு. நான் பின்னாடியே இந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஆளுங்களாம் காணோம். எங்கடான்னு தேடிக்கிட்டு இருந்தா எல்லாரும் அங்கே கும்பலாக உக்காந்துருக்காங்கங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏதோ சாப்பிட்றாங்க. ஸ்டொமக்கு ஏதோ பசிக்குது. டே எனக்கு ஒன்று வாங்கி கொடுறாங்கறான். கொஞ்சம் கொடுங்கள். அப்பாடா, நைஸ். மாங்காய் சாப்பிட்டுட்டே முன்னாடி பார்த்தா தண்ணி கொடுக்க ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருந்தாரு. அவருக்கு உதவி பண்ணணும்ல. பாய், தண்ணி சாப்பிடு. குடிப்பா, ஒன்றும் இல்லை. குட்ரா குட்ரா. கையில பிடிச்சி குடிப்பா. குடி, நான் எடுத்துறேன். போச்சுடா, சாஞ்சிக்கிட்டா. ஃபைனலி மேலே ஏறி முருகரை பார்த்துட்டு கீழே வந்தாச்சு. கால் தாங்க கொஞ்சம் வலிக்குது. பட் வலி இருந்தாலும் அவரை பார்த்தாச்சு இல்லைங்களா. கைஸ், ஃபைனலி வேலூரில் இருக்கக்கூடிய முருகரை தரிசிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ மேலே போய் அவரை பார்த்துட்டு வந்ததில் ரொம்ப ஹாப்பி. அதாவது கொஞ்சம் மேலே ஏறினதில் கால் வலி இருந்தாலும் அந்த மனசுக்குள்ள ஒரு நிம்மதியும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயமும் இருக்கு. இந்த டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. எனக்கு ஹாப்பி. உனக்குடா? எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்துச்சு டார்க்கு இந்த ஒரு பயணமே. எஸ், அதே தாங்க. நீங்களும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த முருகரை பார்த்துருந்தீங்கன்னா ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த ஒரு வீடியோ முடியுது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய் பாய். அவ்வளோதான் கைஸ், நாங்கள் முருகர் பார்த்துருங்கிறது கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு கோவிலுக்கு வந்ததுனால ஒரு மறக்க முடியாத ஒரு டேவாக இருந்துச்சு. ஸோ இதோட இந்த ஒரு வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.